நான் இத்தனை ராஜ்யங்களை கட்டி ஆளுகிறேங்கிற, நான் பெருஞ்செல்வத்திற்கு அதிபதிங்கிற, நான் சீடனாக விரும்புகிறேன்னு சொல்ற, இந்த நான் நான் என்று சொல்லுகிற இந்த ஆணவம் இருக்கிற வரைக்கும், உன்னுடைய அகந்தை இருக்கிற வரைக்கும் நீ ஞானம் பெற முடியாது, உண்மையை அறிந்து கொள்ள முடியாது, நான் போதிப்பதை புரிந்து கொள்ள முடியாது. அதனாலதான் உனக்குள் இருக்கிற இந்த நான் செத்த பிறகு வான்னு சொன்னேன். நான்கிற உணர்வு இருக்கிற வரை இறைவனை நாம் அறிந்து கொள்ள முடியாது. ஆனா இறைவன் என்ன பண்ணா, தன்னை அறிய ஒன்று வேண்டும் என்பதற்காக அவன் கன்சுல் மக்ஃபியாக இருந்தான், மறைந்த புதையலாக இருந்தான், அவன் மட்டும் இருந்தான், ஏகனாக அவன் தன்னை வெளிப்படுத்த விரும்பினான். ஆகையினாலே இந்த பிரபஞ்சத்தை படைத்தான். இந்த பிரபஞ்சங்களில் நாம் ஒன்று, ஒரு படைப்பில் நாம் ஒன்று, கண்ணாடி மாதிரி நம்மிலே அவன் தன்னை பார்த்துக் கொள்கின்றான். அந்த ரெண்டு என்று அதனால உண்டாயிற்று. ஒன்றாக இருந்தது, அகதாக இருந்தது, இரண்டாகிறது. இந்த ஒன்றே இரண்டாகிறது, பார்ப்பதும் பார்க்கப்படுவதுமாக ஆகிறது. நான் மட்டும்தான் இருந்தது. இறைவனாக இருந்த பொழுது நான் என்று சொல்கிற அந்த அர்த்தம், அந்த வார்த்தைக்கு அர்த்தம் நானாகி இறைவன் அர்த்தம். ஆனா மனிதன் தோன்றிய உடனே அவன் என்ன சொல்றான், நான்கிறான். நான் பிரிச்சிடறான், இறைவனிடத்திலிருந்து தன்னை பிரித்துக் கொள்கிறான். இறைவா நீ சொல்றான், அவனை பிரிச்சுடுறான். அந்த பிரிவு வந்து விட்டால் அது அஞ்ஞானம், அறிவு மறைக்கிறது. அந்த திரை விழுந்து விட்டால் இறைவனை பற்றி தெரிந்து கொள்ள மாட்டான். எனவே இந்த நான் என்ற உணர்வு இருக்கிறதே, அது அழிய வேணும். அது அழிந்தால்தான் இறைவனை பற்றி நாம் தெரிந்து கொள்ள முடியும். எப்படி நப்சை அறிவது என்பதற்கு இங்கே டெக்னிக் சொல்லித்தர. அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன டெக்னிக் தான். என்ன செய்யணும் சொல்றார் அவர், நீங்கள் மரணத்திற்கு முன்பாக மரணம் அடையுங்கள். பரலுக்கு புரியல இந்த ஹதீஸ். அப்படியே சார் சாகிறதுக்கு முன்னாடி சாகிறது? செத்தால் தானே ஒரே மரணம் தானே, ரெண்டு சாவா இருக்குது. சாவதற்கு முன்னால் சாவதுன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நான் என்ற உணர்வு தான் வாழ்க்கை, அதுதான் உயிர். நீ உயிர் வாழ்வதற்கு முன்பு, சாவதற்கு உண்மையாக உனக்கு ஒரு மரணம் வருவதற்கு முன்பாக இந்த நான் என்ற உணர்வு சாகும்படியாக நடந்து கொள்ளும். இந்த நான் என்ற ஆணவம், இந்த நான் என்ற அகந்தை சாக வேணும். மரணத்திற்கு முன்பாக மரணமடை என்பதற்கு பொருள் அதுதான். சொல்லுவார் இல்லை, காரணம் இது மாரிஃபத். மாரிஃபத் அறிந்தால்தான் இந்த ஹதீஸுக்கு அர்த்தம் சொல்ல முடியும். இஸ்லாத்தில் மாரிஃபத் எல்லாம் கிடையாதுன்னு சில ஞான சூன்யங்கள் சொல்லிக் கொண்டு தெரிகிறார். அது பெரிய சொற்பொழி நான் செய்யணும். இந்த ஒரே ஒரு வாக்கியம் போதும். ஹதீஸ் ஷரியத்தில் படியும் பொருள் சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம். மரணத்திற்கு முன்னால் மரணம் அடையுங்கள் என்றால் ஷரியத்தின்படி என்ன பொருள்? தற்கொலை செஞ்சுக்கிறதா? தண்டவாளத்தில் போய் படுத்துக்கிறதா? இல்லை. நான் என்ற உணர்வு சாவதற்கு முன்பாலேயே அகற்றிவிட வேண்டும். பழங்குடி மஸ்தான் அவர்கள் ரொம்ப அருமையாக சொன்னார், இறைவா நான் சாமும் நான் சாக அருள் புரிவாயாக. பெருமானார் சொன்னதே இந்த ஞானவான்கள் ரொம்ப அழகாக சொல்லுகிறார். இறைவா நான் சாவதற்கு முன்பாக நான் சாக அருள் புரிவேன். ரெண்டு நானுக்கு அர்த்தம் வேற. நான் என்பது இங்கே பொதுவாக மனிதனிடையிலிருந்து சொல்லுகிறார். நான் சாவதற்கு முன்பாக நான் என்று சொல்லுகிற அந்த உணர்வு செத்து போகும்படியாக செய்வாயாக. அதைத்தான் பீரப்பா அவர்கள் சொல்லுகிறார்கள். இன்னும் அழகா சொல்லுகிறார், நான் சென்றால் நீ வருவாய், நான் சென்றால் நீ வருவாய், நான் இருக்கிற வரைக்கும் நீ வரமாட்டாய். இறைவனை எப்படித்தான் சந்திக்கிறது? நான் இருந்தால் நீ வரமாட்டாய், நான் சென்றால் நீ வருவாய். என்ன அர்த்தம்? நான் என்ற அந்த உணர்வு என்றைக்கு அகலுகிறதோ ஆன்மா தன்னை உணர்ந்து கொள்கிறது, தான் அங்கிருந்து வந்ததாக தெரிந்து விடுகிறது அதற்கு. எனவே அதனிடத்திலிருந்து தன்னை பிரித்து நான் என்று அது சொல்லாது.
அதுதான் ஞானவான்கள் சூஃபியாக்கள் ஃபனாவ பகா என்று சொல்கிறார். என்ன பொருள்? தன்னை முழுவதுமாக இறையினுடைய நினைவிலே அடித்துக் கொள்ளுதல், தொலைத்து விடுதல். ஃபனா என்றால் தான் என்பதையே இல்லாமல் ஒழித்து விடுதல், பகா கடந்து விடுதல். வேற என்னமோ பொருள் சொல்லுகிறார், அது ஷரியத்து பொருள். ஆன்மா என்றைக்கு தான் என்ற உணர்வை அகற்றுகிறதோ அன்றைக்கு அது ஃபனாவ பகாவை அடைந்து விடுகிறது. அது அர்த்தம் சொல்லுகிறார், நான் சென்றால் நீ வருவாய். நான் என்ற உணர்வு அகன்றவுடனே இறைவனே நீ வந்து விடுகிறாய். அப்பொழுது நான் இல்லை. சமத் பேசுகிற பொழுது சொன்னார், மஸ்தான் பாப்பா அவர்களும் வீரப்பா அவர்களும் தமிழ்நாட்டில் இருந்து பாடினார்கள். தமிழ்நாட்டில் யாருக்கு பாடுகிறார்கள்? தமிழ் பேசும் முஸ்லிம்களுக்காக பாடுகிறார்கள்.